ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரண்ட் நெக்கோட டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதுக்கு நான் ஜரி த்ரெட் கொடுத்துட்டேன். இதுக்கு நான் எடுத்துருக்க திங்ஸ் மட்டும் பாருங்கள். கட் பீடு, சம்கி, சுகர் பீடு. இந்த பாருங்கள் 4 mm இல்லை, இது 3 mm பீடு. இதுதான் எடுத்திருக்கேன். இவ்வளோதான். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு டிசைனாக வரும் இது. பாருங்கள், இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ இது அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மார்க்கிங் மட்டும் சொல்லிடுறேன். ஒரே 1 சென்டிமீட்டர் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1 சென்டிமீட்டர், அதாவது அந்த நெக்கு ஜரி த்ரெட்டு பக்கத்தில் ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா நான் லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். அந்த அளவு மட்டும்தான் அந்த டிசைன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு சம்கி நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு லாக் போட்டு ரிவர்ஸில் அதே மாதிரி 3 சுகர் பீடு, ஒரு சம்கி. அதாவது வி ஷேப்பில் வரும் இது. ஒரு சம்கி, 3 சுகர் பீடு. அப்படியே வி ஷேப்பில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். வேறு எந்த ஒரு டிசைனும் இதில் வராது. அட் த எண்டு இது ரொம்ப அழகாக வருது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். எனக்கு கிளைண்ட்ஸ் கையில் தான் எனக்கு நல்லா கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்கில் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னனால நான் இதை சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி 3 சுகர் பீடு, ஒரு சம்கி மாற்றி வி ஷேப்பில் அப்படியே வரும். இந்த நடுவில் வி ஷேப்புக்கு நடுவில் நான் உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லையா, 3 mm சுகர் அந்த பீடு. அந்த பீடை நார்மல் ஊசி வச்சு நடுவில் வச்சு தைச்சிடுறேன். இதை நீங்கள் ஆரி நீடியில் கூட பண்ணலாம். நான் நார்மல் நீடியில் தைச்சிட்ருக்கேன். எதுலனாலும் நீங்கள் பண்ணலாம். சிங்கிள் பீடு லாக் மெத்தடில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகான ஒரு டிசைனாக உங்களுக்கு வருது. இது என்னென்னு பார்த்தோம்னா திலகம் ஷேப்பில் இருக்க கோல்டு பீடு. இதுவும் ஒரு சுகர் பீடும், நடுவில் மேலே ஒரு 3 mm பீடும், கீழே இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் இருக்கிற ஒரு கோல்டு பீடும் ஒரு சுகர் பீடும் வைக்கிறேன். கம்ப்ளீட்டாக இது ரொம்ப அழகான ஒரு டிசைனாக வரும். இந்த மாதிரி தான் மாற்றி போடணும். இப்போ தான் என்னோடய சேனல் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு காட்டும். இருப்பாங்க எவ்வளோ ஈஸியான ஒரு டிசைனாக இருக்குது. நெக்கில் அந்த முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாஸியாக வர்றது ரொம்ப அழகாக இருக்குது. சம்கியோட அந்த மினுமினுப்பு நம்ம ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு சுகர் பீடும் அந்த 3 mm பீடு மட்டும் வச்சு பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப நீட்டான ஒரு டிசைனாக இது வருது. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதோட பேக் நெக் நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்லீவ் பார்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸ்லீவ் பார்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் பார்ட் ஸ்கேலப் மாடலில் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கேலப் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாருங்கள், ஒரு சின்ன அட்டையில் ஒரு ஸ்கேலப் மாதிரி இப்படி ஆஃப் இதை நான் கட் பண்ணி இதை வச்சு தான் அப்படியே நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டென்சில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். பிகினர்ஸ் நீங்கள் ஸ்டென்சில் வச்சு பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நடுவில் அங்கங்கே பார்த்தோம்னா ஸ்டோன் ஒட்டி ஒரு டிசைன் மாதிரி வருது. சின்னதாக தான் வரும், ரொம்ப பெருசாக வராது. ஆனால் ஃபுல் கிராண்டான ஒரு லுக்காக வரும். இது 10 inches உங்களுக்கு இருக்கனால நல்லாயிருக்கும். A1 அந்த பிராண்டு தான் நான் ஜரி எடுத்திருக்கேன். எப்பயும் போடுற மாதிரி ஜரி த்ரெட்டில் 2 லைன் நான் போட்டுக்கிறேன். இந்த நல்ல கூர்மையான பகுதியிலலாம் குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. அப்போ தான் நல்லா அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும்.
நான் வந்து இந்த ரொம்ப லைட் கலராக இருக்கனால எனக்கு வந்து ஒயிட் கலர் பென்சிலில் தெரியலைன்னா நல்ல ஒரு திக்கு ஒரு பென்சிலில், அதாவது ஒரு 8B பென்சிலில் நான் மார்க் பண்ணனால அது உங்களுக்கு பிளாக்காக தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து நார்மல் நீடில், அதாவது அயன் நீடிலில் பீடு நீடில் தான் நான் பீடு கோர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் பீடு வந்து ஒரு லைன் நான் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் கட் பீடும் ஒரு லைன் வரும். ஃபஸ்ட்டு சுகர் பீடு ஒரு லைனு, அடுத்து கட் பீடு ஒரு லைன். கட் பீடு நீங்கள் கொடுக்க நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த டிசைனே பார்த்தோம்னா பார்க்க ரொம்ப யூனிக்காக, அதாவது யூனிக்குன்னு சொல்கிறத விட அது ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். ஈவினிங் அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி ஈவினிங் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட் பீடு ஒர்க் வந்து மோஸ்ட்லி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். சுகர் பீடு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும், கட் பீடு வந்து ஒரு ஃபேன்சி லுக்கும் வரும். இப்போ இங்கே அங்கங்கே நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். 4mm ஸ்டோன். இது என்ன ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜர்கான் ஸ்டோன் தான். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் கிராஸாக நான் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அதாவது டைமண்ட் ஷேப் மாதிரி வரும், அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இது வந்து ஒரு 2 இன்ச் கேப்பில் நான் வந்து அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வந்து இந்த டிசைன் வரும். இந்த கல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டோன் ஒட்டினதோடு சேர்த்து ஒரு 5 சென்டிமீட்டர், அது வந்து சென்டராக வச்சுட்டு 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதையும் நான் காட்டுறேன். இப்போ இதில் வந்து கட் பீடு, சுகர் பீடு, அவ்வளோதான். இந்த 2 தான். ஃபஸ்ட்டு வந்து கட் பீடு, அடுத்து சுகர் பீடு, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 3 லீஃப் மாதிரி இது வரும். 3 லீஃப் மாதிரி, பெட்டல்ஸ் மாதிரி நம்ம இந்த பக்கமாக அந்த பக்கம் போட போகிறோம். மேலேருந்து நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்ப பார்த்தோம்னா சுகர் பீடு வந்து விழுவும், அடுத்து கட் பீடு வரும் கீழே. அப்புறம் இந்த ரைட் சைடில் லாங் ஸ்டிச் ஷார்ட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடும் ஒரு கட் பீடும், அதே மாதிரி கீழே லாக் போட்டு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு கட் பீடு சுகர் பீடு இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. இது ஒவ்வொரு தடையும் நீங்கள் லாக் பண்ண வேண்டாம், அப்படியே கண்டினியூட்டியாக நீங்கள் கொடுத்துடலாம். ஏன்னா நல்லா நம்ம கோல்டு கலர் த்ரெட்டு தான் எடுக்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் நரம்பில் பண்ணாலும் ஓகே, ஒன்றும் இல்லை. நைலான் அதில் பண்ணாலும் ஓகே, எது பண்ணாலுமே நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்றும் தெரியாது. அது செகண்ட் லைன், அதாவது 3 லைன் இந்த ஸ்டோன் ஒட்டினதுக்கு மேலே வந்து இதே மாதிரி 3 பெட்டல் மாதிரி நான் வைக்க போகிறேன். அதே மாதிரி கீழேயும் 3 பெட்டல் வரும். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்லேயே நான் போட்டுட்ருக்கேன் எல்லாமே. சேம் சுகர் பீடும் கட் பீடும் தான். ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் இது. ஆனால் கை ஃபுல்லாக நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து கேப்பே இல்லாமல் நிறைஞ்ச மாதிரி கட்டுது இந்த டிசைனு. அவ்வளோ லாக் பண்ணி இப்போ முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி கீழே இப்போ எப்படி மேலே போட்டோமோ சேம் மெத்தட் தான் இப்போ கீழேயும். இங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வச்சு நம்ம அப்படியே பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட் பீடு ஒரு சுகர் பீடு அப்படி லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட் சைடு அதே மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப லோ பட்ஜெட்லேயே ரொம்ப கிராண்டான ஒர்க்கு நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு பட்ஜெட் வைஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக வேணும், ஆனால் ஒர்க் வைஸ் பார்த்தோம்னா அது பார்க்க நீட்டாக கிராண்டாக தெரியணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதை கொடுத்துடலாம், நீங்கள் எந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் பேர்ல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சுகர் பீட் பதிலாக குட்டி பேர்ல் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இல்லைன்னா சம்கியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா மாதிரி நான் கொடுக்குறேன். உங்கள் சாரிக்கு உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமருக்கு எப்பயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். எந்த டிசைன் நம்ம பண்ணாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதான் அடுத்தடுத்து நம்மகிட்ட வந்து தேடி வருவாங்க. அந்த தேடி வரணும் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப யூனிக்காக காட்டணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அது சரி ஓகே, இங்கே போனால் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவாங்க, பட்ஜெட் வைஸும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சைடும் முடிஞ்சிருச்சு, லாக் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இதே தான் இப்போ எல்லா அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்க ஃபுல்லாகவே நான் பண்ண போகிறேன். ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த டிசைன் எவ்வளோ கிராண்டாக வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.
ஒவ்வொரு ஸ்டோனும் இதை ஒட்டு நல்லா காஞ்சிருச்சு. நல்லா அதுக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஃபுல்லாக அந்த 10 இன்ச் இருக்கிற ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அது வந்து முடிஞ்சிருச்சு. கீழேயுமே நான் கட் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன், சுகர் பீட் கட் பீடு. இதில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் 6 இன்ச்சு கையினால் நீங்கள் பண்ணாலும் அழகாக இருக்கும். அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய பேக் போர்ஷன் உங்களுக்கு நான் காட்டவே இல்லைல்ல, அதுவும் காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ளீட்டாக அதுவும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது பேக் நெக் பாருங்கள். நல்ல ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு நெக் பேட்டர்ன் இது. இதுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணோம் பார்த்தீங்களா, சேம் அதே தான். சுகர் பீடு, சம்கி, அப்புறம் வந்து அந்த திலகம் ஷேப்பில் இருக்க கோல்டு பீடு, 3mm பீடு, அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.